டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ல ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2a plus 3b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப given எடுத்து எழுதிக்கோங்க. given a என்னது p ஸ்கொயர் plus 3p plus 5, b என்னது 2p ஸ்கொயர் 5p minus 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2a plus 3b இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப 2a plus 3b நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2a கண்டுபிடிக்கணும், அடுத்து 3b கண்டுபிடிக்கணும், அப்புறம் இது ரெண்டையும் என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். இப்ப 2a கண்டுபிடிப்போம். 2a வேற ஒண்ணும் இல்ல, 2 into a. அப்ப 2a க்கு என்ன இங்க கொடுத்திருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க. p ஸ்கொயர் plus 3p plus 5. இப்ப இந்த 2 வச்சு இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 2 into p square 2p square, 2 into 3p 6p, 2 into 5 10. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2a கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து 3b கண்டுபிடிக்கணும். 3b னா வேற ஒண்ணும் இல்ல, 3 ஆல அந்த b க்கு கொடுத்த ஈக்குவேஷனை ஃபுல்லா என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 3 b க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2p ஸ்கொயர் minus 5p minus 7. இப்ப 3 ஆல இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6p ஸ்கொயர். இந்த பிளஸ் இது மைனஸ், முதல்ல சிம்பிளா மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 into 5p 15p பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 7s are 21. இப்ப என்ன கிடைச்சிருச்சு? 3b கிடைச்சிருச்சு. இப்ப 2aயும் கண்டுபிடிச்சிட்டோம், 3bயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டையும் என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். 2a plus 3b அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் 2a, சரியா? 2p ஸ்கொயர் plus 6p plus 10. அடுத்து பிளஸ் தானே கொடுத்திருக்காங்க, ஆட் தானே பண்ண போறோம். அப்ப பிளஸ் 3b க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? இதுதான் 3b. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. 6p ஸ்கொயர் minus 15p minus 21. இப்ப 2p ஸ்கொயர் plus 6p plus 10 அப்படியே வச்சுட்டு இப்ப இந்த பிளஸ் சிம்பிளை வச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 6p ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 15p பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 21. இப்ப பாருங்க, இதுல லைட் டேர்ம், அதாவது லைட் டேர்ம்னா ஒரே வேரியபிள் இருக்கணும், சரியா? இங்க பாருங்க 2p ஸ்கொயர் இருக்கா, இங்கேயும் பாருங்க 6p ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டும் லைட் டேர்ம். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இங்க இதுவும் பிளஸ் தான், இந்த 6pயும் பிளஸ் தான். இப்ப என்ன வரும்? 8p ஸ்கொயர். அடுத்து பாருங்க, இங்க 6p இருக்கா, இங்க 15p இருக்கு. இது ரெண்டும் லைட் டேர்ம். ஆனா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்னா சப் பண்ணிட்டு பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் போடணும். இப்ப வந்து 15ல 6 சப் பண்ணா என்ன வரும்? 9. என்ன 9? மைனஸ் 15 பெருசு, அப்ப மைனஸ் 9p. அடுத்து பாருங்க, இனி நம்பர்ஸ் தான் இருக்கு. இங்க 10 இருக்கு, இங்க 21 இருக்கு. இது பிளஸ், இது மைனஸ். அப்ப என்ன செய்யணும்? சப் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். பெரிய நம்பர் என்னது? மைனஸ் 21. அப்ப 21ல 10 சப் பண்ணா 11. என்ன 11? மைனஸ் 11. இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இதோட ஆன்சர் 2a plus 3b கண்டுபிடிச்சாச்சு. Thanks for watching, students.